அதற்குரிய ட்ரம்ப் அவர்களை வந்து எப்படி டீல் பண்ணணும் அப்படின்று மோடி அவர்களுக்கு நன்றாக தெரியும். ஒரு ஸ்ட்ராட்டஜிக் டிசிஷன், அதாவது நம்ம கொடுக்கக்கூடிய ரெஸ்பான்ஸ் வந்து ட்ரம்ப்புக்கு எப்படி இருக்குன்னா ஒரு இன்டைரக்ட் ப்ரெஷர் க்ரியேட் பண்ணணும். குளோபலி ஆல் ஓவர் த வேர்ல்டு அந்த மெசேஜ் போகுது. நாங்கள் வந்து மதர் ஆஃப் ஆல் ட்ரேட் டீல்ஸ் அப்படின்றத டெல்லியில் சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி உலக அரங்கில் பேசினாங்க. நம்ம வந்து ட்ரம்ப்போடைய ட்ரேட் ரிலேட்டட் ஆஸ்பெக்ட்ஸ் நம்மளுக்கு பாதிப்பாக இருந்தால் கூட நம்ம அதையும் தாண்டி நம்ம இன்றைக்கி வந்து மற்ற செக்டார்லாம் ஸ்ட்ராங். இன்றைக்கி இந்த ரீசெண்டாக தாக்கல் பண்ண பட்ஜெட்டில் கூட நம்ம எந்தெந்த விஷயங்கள்லாம் ட்ரம்ப்போடைய ட்ரேட் ரேட்னால் அஃபெக்ட் ஆகலையோ அதெல்லாம் நம்ம ஸ்ட்ரெங்தனிங் பண்ண ஆரம்பிச்சோம். ட்ரம்ப்பை சரியாக புரிந்து கொண்டு மோடி அவர்கள் ஒரு சக்ஸஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். நீங்கள் ட்ரம்ப் வந்து 50% வரி லெவி பண்ணும்போது கூட ட்ரக்ஸ் அண்டு சர்வீஸ் செக்டார்ஸுக்கு முக்கியமாக கொடுக்கல. ஏன்னா அவங்க வந்து நம்மளுடைய இந்தியாவுடைய டிபெண்டன்சி அவங்களுக்கும் ஜாஸ்தி. ஸோ இந்தியா யூஎஸ் ரொம்ப ஸ்ட்ராங் வர்த்தக ரிலேஷன்ஷிப். இது வந்து என்ன சொல்லுவோன்னா நார்மலாக டூ டாப் கம்பெனிஸ், டாப் எக்கானமிஸ் ஒன்று சேரும் போது 1+1 = 2. ஆனால் இந்த ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தாங்க அப்படின்னா 5 அப்படின்ற லெவலுக்கு க்ரோத், வின்-வின் சிச்சுவேஷன் டு both the countries. அவர்கள் பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்க. ஒட்டுமொத்தமாக மற்ற மாநிலங்களை காட்டிலும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய அரசியல் ரீதியாக வரும்போது இல்லை, எதுவுமே இல்லை அப்படின்ற வார்த்தையை மட்டும்தான் எதிர்க்கட்சிகள் பயன்படுத்திட்டு வராங்க. அவங்க சொல்லும்போது தமிழ்நாட்டுக்கு அப்போ எதுவுமே இந்த பட்ஜெட்டில் ஒதுக்கலையா அப்படின்ற ஒரு மக்கள் சிந்திக்க ஆரம்பிச்சிடுறாங்க. பட்ஜெட் அப்படின்றது ஒரு விஷன் டாக்குமெண்ட். அந்த 40,000 கோடியில் எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரீஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20% லீடர்ஷிப் நம்ம தான். ஃபாக்ஸ்கான், சால்காம் கம்பெனிஸ்லாம் நம்மள்கிட்ட தான் 60,000 பேர் வேலை பண்ணுறாங்க ஸ்ரீபெரும்புத்தூர் ஃபேக்ட்ரியில். அப்போனா அந்த 40,000 கோடியில் ஒர்ஸ்ட் கேஸ் ஒரு 5,000 கோடி 8,000 கோடின்னு எடுத்தால் கூட 5,000 கோடியாவது தமிழ்நாடுக்கு வரும். பயோ ஃபார்மா 10,000 கோடி அலோகேட் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடுல டாப் பயோ கம்பெனிஸ் இங்கே இருக்கக்கூடிய ப்ரெசன்ஸ்ன்னு நீங்கள் எடுத்திங்கன்னா 6+ கம்பெனி. அவங்களுக்கும் தானே இந்த பெனிஃபிட் இருக்குது. நீங்கள் தமிழ்நாடுவோடைய எம்எஸ்எம்இஸ் எடுத்தீங்க அப்படின்னா 10,000 crores ஓவரால் அலோகேட் பண்ணியிருக்காங்க. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் பொருளாதார நிபுணர் திரு சுந்தர்ராமன் அவர்கள். வாருங்கள் அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். சார் ரொம்ப நாளாகவே இந்தியா அமெரிக்கா அந்த ஏற்றுமதி இறக்குமதி வரி வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் போயிட்டாங்க. ட்ரம்ப் வந்து அளவுக்கு மீறிய அளவில் ரொம்ப இந்தியாவுக்கு எதிராக வரிகளை உயர்த்தி கொண்டிருக்காங்கன்னு ஒரு கருத்துக்கள் வந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ அதை 18% குறைச்சிட்டாரு. ஸோ இனிமேல் இந்த ஏற்றுமதி இறக்குமதின்றது மிகப்பெரிய ஒரு பிரச்சனைக்கு உள்ளாகாது அப்படின்ற ஒரு நிலைப்பாடு வந்திருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க? திடீர்னு இந்த 18% ஆக்குவதற்கு காரணம் என்ன? முக்கியமாக இதில் வந்து நம்ம பார்க்க வேண்டியது வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய ஜியோ பொலிட்டிக்கல் ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராட்டஜி. அதாவது இதே வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளை வந்து பாகிஸ்தான் வந்து எதிர்க்கும் போது பதிலடி அப்படின்ற ஒரு ஃபோர்ஸ். இப்போ இது வந்து ட்ரேடு வார். இதில் முக்கியமான விஷயம் வந்து அதற்குரிய ட்ரம்ப் அவர்களை வந்து எப்படி டீல் பண்ணணும் அப்படின்று மோடி அவர்களுக்கு நன்றாக தெரியும். அது மட்டும் இல்லாமல் அதற்குரிய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் மற்றும் பியூஷ் கோயல் எல்லாருமே ஒரு ஸ்ட்ராட்டஜிக் டிசிஷன், அதாவது நம்ம கொடுக்கக்கூடிய ரெஸ்பான்ஸ் வந்து ட்ரம்ப்புக்கு எப்படி இருக்குன்னா ஒரு இன்டைரக்ட் ப்ரெஷர் க்ரியேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம்தான். இதில் வந்து இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஷிப்பில் இது ஒரு முக்கியமான அம்சம். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் மந்த் ரஷ்யன் பிரசிடென்ட் புட்டின் அவர்கள் இந்தியாவுக்கு வந்திருந்தாங்க. ஆமாம், இந்த ட்ரம்ப் ட்ரேட் வார்க்கு அப்புறமாக அவங்களோட மெயின்டைன் பண்ண ரிலேஷன்ஷிப், ஆயில் நம்ம உங்கள்கிட்டேருந்து வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொன்ன போட்ட ஒப்பந்தம். போன வாரம் யூரோப்பியன் யூனியனுடைய ட்ரேட் டீல் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆமாம், முதற்குரிய பியூஷ் கோயல் அவர்களுடைய ஒர்க்கில் நரேந்திர மோடி அவர்கள் இது வந்து யூரோப்பியன் யூனியனோட சேர்பர்சன் டாவோஸில் வேர்ல்டு எக்கனாமிக் சம்மிட் நடந்தது. அதில் மீட்டிங்கில் பேசுகிறாங்க. குளோபலி ஆல் ஓவர் த வேர்ல்டு அந்த மெசேஜ் போகுது.
நாங்கள் வந்து மதர் ஆஃப் ஆல் ட்ரேட் டீல்ஸ் அப்படின்றத டெல்லியில் சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி உலக அரங்கில் பேசினாங்க. நம்ம டைரெக்டாக அவருக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கொடுக்காம இன்டைரக்டாக இது மாதிரி ரெஸ்பான்ஸ் கொடுக்குறோம். அட் எண்ட் ஆஃப் தி டே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூஎஸில் இருக்கக்கூடிய நிறைய நபர்கள்ட்ட பேசணும். கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்க கூட நம்ம நண்பர்கள்லாம் பேச முடியுது. இது அட் எண்ட் ஆஃப் தி டே அவங்களுக்கும் இதில் லாபம் இல்லை, நம்மளுக்கும் லாபம் இல்லை. இது வந்து ஒரு பேட் டெசிஷன் தான் யூஎஸில் இருக்கிற நிறைய மக்களே ஃபீல் பண்ணாங்க. இல்லை அவங்களே முக்கியமாக நிறைய முறை சொல்லிட்டாங்க. இதில் வந்து யூஎஸ் உடைய காமர்ஸ் செக்ரட்டரி கூட அவங்க வந்து டேவாஸில் பேசும்போது இந்தியா அந்த கட் லைன் பார்டர் லைன் டைம் லைனுக்குள்ளே நம்மளுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணல இதெல்லாம் சொன்னாங்க. பட் ஆனால் இன்றைக்கி வந்து பேஷன்ஸ், இதை வந்து யாரை எப்படி அணுகணும், எது மாதிரியான விஷயங்களை டீல் பண்ணணும் அப்படின்றது வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. இது வந்து உலக லெவலில் வந்து எல்லா பிரதமர்களும் லீடர்ஸும் அவர் மேலே வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை அண்ட் ஒரு பிராண்ட் பொசிஷனிங் அப்படின்னு சொல்லலாம். நம்ம வந்து ட்ரம்ப்போடைய ட்ரேட் ரிலேட்டட் ஆஸ்பெக்ட்ஸ் நம்மளுக்கு பாதிப்பாக இருந்தால் கூட நம்ம அதையும் தாண்டி நம்ம இன்றைக்கி வந்து மற்ற செக்டார்லாம் ஸ்ட்ராங். இன்றைக்கி இந்த ரீசெண்டாக தாக்கல் பண்ண பட்ஜெட்டில் கூட நம்ம எந்தெந்த விஷயங்கள்லாம் ட்ரம்ப்போடைய ட்ரேட் ரேட்னால அஃபெக்ட் ஆகலையோ அதெல்லாம் நம்ம ஸ்ட்ரெங்தனிங் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்போ ஒரு கை இப்படி போச்சுன்னா இன்னொரு கை உயர்ந்த மாதிரி, ஒரு கேட் க்ளோஸ் ஆச்சுன்னா இன்னொரு கேட்டு யூரோப்பியன் யூனியனுடைய நம்மளுக்கு ரிலேஷன்ஷிப் வருது. அதுதான் எல்லாருடைய கேள்வியாகவும் இருக்குது. மதரா பால்டில் போட்டாங்க, அப்போ ட்ரம்ப் பேசுகிறாரு, நான் ரஷ்யா எண்ணெயை வாங்கக்கூடாதுன்னு தான் நான் அவங்ககிட்ட வரி விதிச்சேன், நீங்கள் மட்டும் போய் பண்ணுறீங்களே அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சரி இதுக்கப்புறம் மிகப்பெரிய தாக்கம் இருக்குன்னு நினச்சனால டக்குன்னு 18% வாங்கினது தான் இப்போ எல்லாருக்கும் ஒரு அதுதான். ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ரிலேஷன்ஷிப் தான். இப்போ அது வந்து நம்ம அன்றைக்கே ரியாக்ட் பண்ணியிருந்தா கூட இது இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இது வந்து ட்ரம்ப்பை சரியாக புரிந்து கொண்டு மோடி அவர்கள் ஒரு சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க நான் சொல்லணும். இன்றைக்கி இதுக்கப்புறம் இப்போ 18% ஆகிடுச்சு. இது ஒரு லாஸ்ட்டு ஒரு 6 months நம்மளுக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய வலின்னு தான் சொல்லணும். இப்போது அனைத்து முக்கியமாக டெக்ஸ்டைல் திருப்பூரில் இருந்த நபர்கள்லாம் கான்ஸ்டண்ட்டாக ரெப்ரசன்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இது வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல வரவேற்கத்தக்கமான விஷயமாகுது. ஓகே சார், இப்போது இந்த நிலைமையில் 18% அப்படின்றது நம்ம ஏதோ ஒரு பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்ற மாதிரி இந்தியாவுக்கு வந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கிட்டாலுமே, இந்த வெனிசுலா அங்கே தான் வந்துருச்சுல ஆயில் நீங்கள் இங்கே வாங்குங்க அப்படின்னா இந்தியாவுக்கு சம்மதம் தெரிவித்தனால தான் இந்த சதவீதம். இவ்வளோ நாள் வந்து நம்ம வந்து அமெரிக்காவை எதிர்த்து நின்றார் மோடி, எதுவுமே அவங்க கேட்ட கேள்வி கூட பதில் சொல்லலை அப்படின்ற இந்த கருத்தை கூட எதிர்க்கட்சிகள் அரசியல் ரீதியாக பார்க்குறாங்கல்ல. இப்போ அடிபணிஞ்சு போகிறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டையுமே வைக்கிறாங்களே நிறைய எதிர்க்கட்சிகள். இல்லையே, இதில் யார் ஃபஸ்ட்டு ரியாக்ட் பண்ணா? அதாவது ஹூ ரியாக்டட் ஃபஸ்ட் அப்படின்றது தான் முக்கியம். அதாவது நம்மளே போய் கூட அதாவது ஆயிலோடைய ப்ரெஷர் சார், அதாவது இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் வந்து ஆயில் என்ற சப்ஜெக்ட் வந்து ஒரு எக்கனாமிக்கலி ரொம்ப டஃபர் சப்ஜெக்ட் டு டீல். இந்த ஆஸ்பெக்டில் வந்து நம்ம பார்க்கும்போது நம்ம வந்து ஈவன் ஒரு ட்ரம்ப்போடைய ட்வீட்டுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் ட்வீட் கூட ஹார்டாக நம்ம எங்கேயுமே போனலை. ஸோ இதனால் கண்டிப்பாக இது வந்து ஒரு முழுமையாக ஏதாச்சும் இந்தியாவோட யூஎஸ் ரிலேஷன்ஷிப்போட ஹிஸ்ட்ரி நம்ம எடுத்து பார்க்கணும். நீங்கள் ட்ரம்ப் வந்து 50% வரி லெவி பண்ணும்போது கூட ட்ரக்ஸ் அண்டு சர்வீஸ் செக்டார்ஸுக்கு முக்கியமாக கொடுக்கல. ஏன்னா அவங்க வந்து நம்மளுடைய இந்தியாவோடைய டிபெண்டன்சி அவங்களுக்கும் ஜாஸ்தி. இன்றைக்கி பாருங்கள், யூஎஸில் வந்து 2000 எவ்வளோ சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் இங்கேருந்து அங்கே போனவங்க ஜாஸ்தி. இது எது லெவலுக்கு அங்கே பெனிட்ரேட் ஆகிருக்கு அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய டாப் கம்பெனிஸில் எல்லா ஐடி லீடர்ஸ் இவன் சுந்தர் பிச்சை எல்லோரும் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியா இருக்குது. ஆமாம். அதே மாதிரி அந்த சர்வீஸ் செக்டார் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரம்ப் வரும்போது கூட அது எக்ஸாம் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி ட்ரக்ஸ் அண்ட் ஃபார்மா நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா யூஎஸ் வந்து இந்தியாவோட சில மருந்துகள் வந்து தே ஆர் டிபெண்ட் ஆன் தட். அதுக்கு வந்து வரி போடலை அப்பயே. ஸோ இந்தியா யூஎஸ் ரொம்ப ஸ்ட்ராங் வர்த்தக ரிலேஷன்ஷிப். இது வந்து என்ன சொல்லுவோன்னா, நார்மலாக 2 டாப் கம்பெனிஸ் டாப் எக்கானமிஸ் ஒன்று சேரும் போது 1+1 = 2. ஆனால் இந்த 2 பேரும் ஒன்று சேர்ந்தாங்க அப்படின்னா 5 அப்படின்ற லெவலுக்கு க்ரோத், வின் சுச்சுவேஷன் டு போத் தி கண்ட்ரிஸ். இது என்ன 2 பேருக்கும் இருக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஸ்மால் ஸ்ட்ரெயினிங் டியூ டு சம் டிசிஷன் மேக்கிங், அதை இப்போ கரெக்ட் பண்ணும். இல்லை, இன்னொரு முக்கியமான கருத்து சார், இப்போ அமெரிக்கா எதற்காக மீண்டும் வருது அப்படின்னா,
மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட நாடு நம்மளும் சைனாவும் தான். எங்கே அப்படிப்பட்ட சைனாவோடு இந்தியா மறுபடியும் கரம் கோத்துருச்சுன்னா இது மிகப்பெரிய ஒரு எட்டாக்கனியாக போயிடும், அவங்களுடைய ட்ரீமே போயிடும் அப்படின்ற காரணத்தால் மீண்டும் இந்தியாவோட நம்ம நட்பை விட்டுறக்கூடாது. இதில் டீட்டெயில்ஸாக நீங்கள் போனீங்க அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி சைனா மட்டும் கிடையாது. நம்ம வந்து தெரிந்த விஷயம் வந்து ஜென்ரலாக இந்த யூரோப்பியன் யூனியன் ட்ரேட் டீல் மற்றக்கூடிய அந்த ஆஸ்பெக்டாக இருந்தால் கூட நம்ம லாங்காக ஒரு 6 மாதமாகவே வெவ்வேறு நேரத்தில் வெவ்வேறு கமிட்டி இந்தியாவிலேருந்து போய் அந்த யூஎஸில் இருக்கிற லீடர்ஸ் எல்லாரையுமே நம்ம ஒரு கன்வின்ஸ் பண்ணி கையில் எடுத்திருக்கோம். நீங்கள் சொன்ன மாதிரி அங்கே உள்ள டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஆட்கள் கையில் எடுத்தாச்சு அப்படின்னா கன்வின்ஸ் பண்ணி ட்ரேட் ரிலேஷன்ஷிப் மூலமாக அதே மாதிரி நீங்கள் சொன்ன முக்கியமான ஆஸ்பெக்ட் எஸ் சைனா, அதையும் தவிர்த்து குளோபல் இது ஜஸ்ட் இந்தியா யூஎஸ் சைனா மட்டும் கிடையாது, உலக லெவல்லையுமே வந்து யூஎஸ் சைனா ரிலேஷன்ஷிப் வந்து வர்த்தகத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு இம்பார்ட்டண்ட் விஷயம். ஸோ இது ஒரு நல்ல விஷயமாக இது வந்திருக்கு. இது அடுத்தது மேல் வேலை எப்படி போகும். ஓகே சார், இந்தியாவை அதிகமாக நாடுறதுக்கான மக்கள் தொகை வாங்குகிற கெப்பாசிட்டி இவங்கள்ட்ட தான் அதிகமாக இருக்குது அப்படின்ற ஒரு காரணம் மட்டும்தானா, இல்லை அதுங்களை தாண்டி வளங்கள் அதிகமாக இருக்குது, இவங்ககிட்ட டெக்னாலஜி அதிகமாக இருக்குது, எல்லாமே அதிகமாக இருக்குன்னா மண்டை நாடை பார்த்தோன்னா பாகிஸ்தான், அதுவும் ஐடி இதுவும் ஐடி, அது இன்டர்நேஷனல் டெரரிஸ்டம், இது ஃபுல்லாக இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் டாப்பில் இருக்குது அப்படின்ற ஒரு கோணத்தில் தான் உலக நாடுகள் பார்த்துக்கிட்டு இருக்கு. அந்த கோணத்தினால இந்தியாவை எதற்காக அனைத்து நாடுகளுமே நட்புறவாக வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்கல்ல. சென்னையில் இருக்கக்கூடிய ஐஐடி மெட்ராஸே டெய்லியும் ஒரு பேட்டன்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க தமிழ்நாட்டில். இந்தியா ஃபுல்லாக விட்டுடுங்க நீங்கள். அதே மாதிரி நம்மளுடைய சாஸ்திரா யூனிவர்சிட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா தஞ்சாவூரில் ஆவரேஜாக 1 day 1 பேட்டன்ட் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. இந்தியாவுடைய மேஜர் பேக்போன் வந்து யூத் டெவலப்மெண்ட். நம்மளுடைய இருக்கக்கூடிய நீங்கள் சொன்ன மாதிரியான தி நேச்சுரல் ரிசோர்ஸஸ் இங்கே வந்து இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ண அதான் நேச்சுரல். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் பொருளாதார நிபுணர் திரு சுந்தர்ராமன் அவர்கள். வாருங்கள் அவரோடு பேசுவோம். சார் வணக்கம் சார். சார் ரொம்ப நாளாகவே இந்தியா அமெரிக்கா அந்த ஏற்றுமதி இறக்குமதி வரி வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் போயிட்டாங்க. ட்ரம்ப் வந்து அளவுக்கு மீறிய அளவில் ரொம்ப இந்தியாவுக்கு எதிராக வரிகளை உயர்த்தி கொண்டிருக்காங்கன்னு ஒரு கருத்துக்கள் வந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ அதை 18% குறைச்சிட்டாரு. ஸோ இனிமேல் இந்த ஏற்றுமதி இறக்குமதின்றது மிகப்பெரிய ஒரு பிரச்சனைக்கு உள்ளாகாது அப்படின்ற ஒரு நிலைப்பாடு வந்திருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க? திடீர்னு இந்த 18% ஆக்குவதற்கு காரணம் என்ன? முக்கியமாக இதில் வந்து நம்ம பார்க்க வேண்டியது வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய ஜியோ பொலிட்டிக்கல் ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராட்டஜி. அதாவது இதே வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளை வந்து பாகிஸ்தான் வந்து எதிர்க்கும் போது பதிலடி அப்படின்ற ஒரு ஃபோர்ஸ். இப்போ இது வந்து ட்ரேடு வார். இதில் முக்கியமான விஷயம் வந்து மதிப்புக்குரிய ட்ரம்ப் அவர்களை வந்து எப்படி டீல் பண்ணணும் அப்படின்று மோடி அவர்களுக்கு நன்றாக தெரியும். அது மட்டும் இல்லாமல் மதிப்புக்குரிய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் மற்றும் பியூஷ் கோயல் எல்லாருமே ஒரு வந்து ஸ்ட்ராட்டஜிக் டிசிஷன், அதாவது நம்ம கொடுக்கக்கூடிய ரெஸ்பான்ஸ் வந்து ட்ரம்ப்புக்கு எப்படி இருக்குன்னா ஒரு இன்டைரக்ட் ப்ரெஷர் க்ரியேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம்தான். இதில் வந்து இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஷிப்பில் இது ஒரு முக்கியமான அம்சம். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் மந்த் ரஷ்யன் பிரசிடென்ட் புட்டின் அவர்கள் இந்தியாவுக்கு வந்திருந்தாங்க. ஆமாம், இந்த ட்ரம்ப் ட்ரேடு வார்க்கு அப்புறமாக அவங்களோட மெயின்டைன் பண்ண ரிலேஷன்ஷிப், ஆயில் நம்ம உங்கள்கிட்டேருந்து வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொன்ன போட்ட ஒப்பந்தம். போன வாரம் யூரோப்பியன் யூனியனுடைய ட்ரேட் டீல் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆமாம், மதிப்புக்குரிய பியூஷ் கோயல் அவர்களுடைய ஒர்க்கில் நரேந்திர மோடி அவர்கள் இது வந்து யூரோப்பியன் யூனியனோட சேர்பர்சன் டாவோஸில் வேர்ல்டு எக்கனாமிக் சம்மிட் நடந்தது. அதில் மீட்டிங்கில் பேசுகிறாங்க. குளோபலி ஆல் ஓவர் த வேர்ல்டு அந்த மெசேஜ் போகுது. நாங்கள் வந்து மதர் ஆஃப் ஆல் ட்ரேட் டீல்ஸ் அப்படின்றத டெல்லியில் சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி உலக அரங்கில் பேசினாங்க. நம்ம டைரெக்டாக அவருக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கொடுக்காம இன்டைரக்டாக இது மாதிரி ரெஸ்பான்ஸ் கொடுக்குறோம். அட் எண்ட் ஆஃப் த டே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூஎஸில் இருக்கக்கூடிய நிறைய நபர்கள்ட்ட பேசணும். கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்க கூட நம்ம நண்பர்கள்லாம் பேச முடியுது. இது அட் எண்ட் ஆஃப் த டே அவங்களுக்கும் இதில் லாபம் இல்லை, நம்மளுக்கும் லாபம் இல்லை. இது வந்து ஒரு பேட் டெசிஷன் தான் யூஎஸில் இருக்கிற நிறைய மக்களே ஃபீல் பண்ணாங்க. இல்லை அவங்களே முக்கியமாக நிறைய முறை சொல்லிட்டாங்க. இதில் வந்து யூஎஸ் உடைய காமர்ஸ் செக்ரட்டரி கூட அவங்க வந்து டாவோஸில் பேசும்போது இந்தியா அந்த கட் லைன் பார்டர் லைன் டைம் லைன் கூட நம்மளுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணல,
இதெல்லாம் சொன்னாங்க. பட் ஆனால் இன்றைக்கி வந்து பேஷன்ஸ், இதை வந்து யாரை எப்படி அணுகணும், எது மாதிரியான விஷயங்களை டீல் பண்ணணும் அப்படின்றது வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. இது வந்து உலக லெவலில் வந்து எல்லா பிரதமர்களும் லீடர்ஸும் அவர் மேலே வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை அண்ட் ஒரு பிராண்ட் பொசிஷனிங் அப்படின்னு சொல்லலாம். நம்ம வந்து ட்ரம்ப்போடைய ட்ரேட் ரிலேட்டட் ஆஸ்பெக்ட்ஸ் நம்மளுக்கு பாதிப்பாக இருந்தால் கூட நம்ம அதையும் தாண்டி நம்ம இன்றைக்கி வந்து மற்ற செக்டார்லாம் ஸ்ட்ராங். இன்றைக்கி இந்த ரீசெண்டாக தாக்கல் பண்ண பட்ஜெட்டில் கூட நம்ம எந்தெந்த விஷயங்கள்லாம் ட்ரம்ப்போடைய ட்ரேட் ரேட்னால் அஃபெக்ட் ஆகலையோ அதெல்லாம் நம்ம ஸ்ட்ரெங்தனிங் பண்ண ஆரம்பிச்சோம். இப்போ ஒரு கை இப்படி போச்சுன்னா இன்னொரு கை உயர்ந்த மாதிரி, ஒரு கேட் க்ளோஸ் ஆச்சுன்னா இன்னொரு கேட்டு யூரோப்பியன் யூனியனுடைய நம்மளுக்கு ரிலேஷன்ஷிப் வருது. அதுதான் எல்லாருடைய கேள்வியாகவும் இருக்குது. மதராபால் டீல் போட்டாங்க, அப்போ ட்ரம்ப் பேசுகிறாரு, நான் ரஷ்யா எண்ணெயை வாங்கக்கூடாதுன்னு தான் நான் உங்ககிட்ட வரி விதிச்சு, நீங்கள் மட்டும் போய் பண்ணுறீங்களே அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சரி இதுக்கப்புறம் மிகப்பெரிய தாக்கம் இருக்குன்னு நினச்சனால டக்குன்னு 18% வாங்கினது தான் இப்போ எல்லாருக்கும் ஒரு அதுதான். ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ரிலேஷன்ஷிப் தான். இப்போ அது வந்து நம்ம அன்றைக்கே ரியாக்ட் பண்ணியிருந்தா கூட இது இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இது வந்து ட்ரம்ப்பை சரியாக புரிந்து கொண்டு மோடி அவர்கள் ஒரு சக்ஸஸ் பண்ணியிருக்காங்கன்னு நான் சொல்லணும். இன்றைக்கி இதுக்கப்புறம் 18% ஆகிடுச்சு. இது ஒரு லாஸ்ட்டு ஒரு 6 months நம்மளுக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய வலின்னு தான் சொல்லணும். இப்போது அனைத்து முக்கியமாக டெக்ஸ்டைல் திருப்பூரில் இருந்த நபர்கள்லாம் கான்ஸ்டண்ட்டாக ரெப்ரசன்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இது வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல வரவேற்கத்தக்கமான விஷயமாக. ஓகே சார், இப்போது இந்த நிலைமையில் 18% அப்படின்றது நம்ம ஏதோ ஒரு பொறுத்தார் பூமியாழ்வார் அப்படின்ற மாதிரி இந்தியாவுக்கு வந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கிட்டாலுமே, இந்த வெனிசுலா அங்கே தான் வந்துருச்சுல ஆயில் நீங்கள் இங்கே வாங்குங்க அப்படின்னா இந்தியாவுக்கு சம்மதம் தெரிவித்தனால தான் இந்த சதவீதம். இவ்வளோ நாள் வந்து நம்ம வந்து அமெரிக்காவை எதிர்த்து நின்றார் மோடி, எதுவுமே அவங்க கேட்ட கேள்வி கூட பதில் சொல்லலை அப்படின்ற இந்த கருத்தை கூட எதிர்க்கட்சிகள் அரசியல் ரீதியாக பார்க்குறாங்கல்ல. இப்போ அடிபணிஞ்சு போகிறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டையுமே வைக்கிறாங்களே நிறைய எதிர்க்கட்சிகள். இல்லையே, இதில் யார் ஃபஸ்ட்டு ரியாக்ட் பண்ணா? அதாவது ஊ ரியாக்டட் ஃபஸ்ட் அப்படின்றது நம்ம முக்கியம். அதாவது நம்மளே போய் கூட அதாவது ஆயிலோடைய ப்ரெஷர்ஸை, அதாவது இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் வந்து ஆயில்ன்ற சப்ஜெக்ட் வந்து ஒரு எக்கனாமிக்கலி ரொம்ப டஃபர் சப்ஜெக்ட் டு டீல். இந்த ஆஸ்பெக்டில் வந்து நம்ம பார்க்கும்போது நம்ம வந்து ஈவன் ஒரு ட்ரம்ப்போடைய ட்வீட்டுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் ட்வீட் கூட ஹார்டாக நம்ம எங்கேயுமே போனலை. ஸோ இதனால் கண்டிப்பாக இது வந்து ஒரு முழுமையாக ஏதாச்சும் இந்தியாவோட யூஎஸ் ரிலேஷன்ஷிப்போட ஹிஸ்ட்ரி நம்ம எடுத்து பார்க்கணும். நீங்கள் ட்ரம்ப் வந்து 50% வரி லெவி பண்ணும்போது கூட ட்ரக்ஸ் அண்டு சர்வீஸ் செக்டார்ஸுக்கு முக்கியமாக கொடுக்கல. ஏன்னா அவங்க வந்து நம்மளுடைய இந்தியாவோடைய டிபெண்டன்சி அவங்களுக்கும் ஜாஸ்தி. இன்றைக்கி பாருங்கள், யூஎஸில் வந்து 2000 எவ்வளோ சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் இங்கேருந்து அங்கே போனவங்க ஜாஸ்தி. இது எது லெவலுக்கு அங்கே பெனிட்ரேட் ஆகிருக்கு அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய டாப் கம்பெனிஸில் எல்லா ஐடி லீடர்ஸ், ஈவன் சுந்தர் பிச்சை எல்லாரும் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியா இருக்குது. ஆமாம். அதே மாதிரி அந்த சர்வீஸ் செக்டார் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரம்ப் வரும்போது கூட அதுக்கு எக்ஸாம் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி ட்ரக்ஸ் அண்ட் ஃபார்மா நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா யூஎஸ் வந்து இந்தியாவோட சில மருந்துகள் வந்து தே ஆர் டிபெண்ட் ஆன் தட். அதுக்கு வந்து வரி போடலை அப்பயே. ஸோ இந்தியா யூஎஸ் ரொம்ப ஸ்ட்ராங் வர்த்தக ரிலேஷன்ஷிப். இது வந்து என்ன சொல்லுவோன்னா, நார்மலாக 2 டாப் கம்பெனிஸ், டாப் எக்கானமிஸ் ஒன்று சேரும் போது 1+1 = 2. ஆனால் இந்த 2 பேரும் ஒன்று சேர்ந்தாங்க அப்படின்னா 5 அப்படின்ற லெவலுக்கு க்ரோத், வின்-வின் சுச்சுவேஷன் டு போத் தி கண்ட்ரிஸ். இது என்ன 2 பேருக்கும் இருக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஸ்மால் ஸ்ட்ரெயினிங் டியூ டு சம் டிசிஷன் மேக்கிங், அதை இப்போ கரெக்ட் பண்ணி. இல்லை, இன்னொரு முக்கியமான கருத்து சார், இப்போ அமெரிக்கா எதற்காக மீண்டும் வருது அப்படின்னா, மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட நாடு நம்மளும் சைனாவும் தான். எங்கே அப்படிப்பட்ட சைனாவோடு இந்தியா மறுபடியும் கரம் கோத்துருச்சுன்னா இது மிகப்பெரிய ஒரு எட்டாக்கணியாக போயிடும், அவங்களுடைய ட்ரீமே போயிடும் அப்படின்ற காரணத்தால் மீண்டும் இந்தியாவோட நம்ம நட்பை விட்டுறக்கூடாது. இதில் டீட்டெயில்ஸாக நீங்கள் போனீங்க அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி சைனா மட்டும் கிடையாது. நம்ம வந்து தெரிந்த விஷயம் வந்து ஜென்ரலாக இந்த யூரோப்பியன் யூனியன் ட்ரேட் டீல் மற்றக்கூடிய அந்த ஆஸ்பெக்டாக இருந்தால் கூட நம்ம லாங்காக ஒரு 6 மாதமாகவே வெவ்வேறு நேரத்தில் வெவ்வேறு கமிட்டி இந்தியாவிலேருந்து போய் அந்த யூஎஸில் இருக்கிற லீடர்ஸ் எல்லாரையுமே நம்ம ஒரு கன்வின்ஸ் பண்ணி கையில் எடுத்திருக்கோம். நீங்கள் சொன்ன மாதிரி அங்கே உள்ள டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஆட்கள் கையில் எடுத்தாச்சு அப்படின்னா கன்வின்ஸ் பண்ணி ட்ரேட் ரிலேஷன்ஷிப் மூலமாக. அதே மாதிரி நீங்கள் சொன்ன முக்கியமான ஆஸ்பெக்ட், எஸ் சைனா, அதையும் தவிர்த்து குளோபல் இது ஜஸ்ட் இந்தியா யூஎஸ் சைனா மட்டும் கிடையாது.
உலக லெவல்லையுமே வந்து யுஎஸ் சைனா ரிலேஷன்ஷிப் வந்து வர்த்தகத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு இம்பார்ட்டண்ட் விஷயம். ஸோ இது ஒரு நல்ல விஷயமாக இது வந்திருக்கு. இது அடுத்தது மேல் மேலே எப்படி போகும். ஓகே சார், இந்தியாவை அதிகமாக நாடுறதுக்கான மக்கள் தொகை வாங்குற கெப்பாசிட்டி இவங்கள்ட்ட தான் அதிகமாக இருக்குது அப்படின்ற ஒரு காரணம் மட்டும்தானா, இல்லை அதுங்களை தாண்டி வளங்கள் அதிகமாக இருக்குது, இவங்ககிட்ட டெக்னாலஜி அதிகமாக இருக்குது, எல்லாமே அதிகமாக இருக்குது? ஏன்னா மண்டை நாடை பார்த்தோன்னா பாகிஸ்தான், அதுவும் ஐடி இதுவும் ஐடி, அது இன்டர்நேஷனல் டெரரிஸ்டம், இது ஃபுல்லாக இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் டாப்பில் இருக்குது அப்படின்ற ஒரு கோணத்தில் தான் உலக நாடுகள் பார்த்துக்கிட்டு இருக்கு. அந்த கோணத்தினால இந்தியாவை எதற்காக அனைத்து நாடுகளுமே நட்புறவாக வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்கல்ல? சென்னையில் இருக்கக்கூடிய ஐஐடி மெட்ராஸே டெய்லியும் ஒரு பேட்டன்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க தமிழ்நாட்டில். இந்தியா ஃபுல்லாக விட்டுடுங்க நீங்கள். அதே மாதிரி நம்மளுடைய சாஸ்திரா யூனிவர்சிட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா தஞ்சாவூரில் ஆவரேஜாக 1 day 1 பேட்டன்ட் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. இந்தியாவுடைய மேஜர் பேக்போன் வந்து யூத் டெவலப்மெண்ட். நம்மளுடைய இருக்கக்கூடிய நீங்கள் சொன்ன மாதிரியான தி நேச்சுரல் ரிசோர்ஸஸ் இங்கே வந்து இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ண அதான் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் இன்னும் ஜாஸ்தி ஐயா. அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபாரின் பாலிசி கூட ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான பாலிசி. இங்கே வந்து அக்ரிகல்ச்சுரல், காஃபி, பிளான்டேஷன், ரப்பர் எதுவாக இருந்தாலும் சிலதெல்லாம் ஃபாரின் டைரக்ட். இப்போ இந்தியாவுடைய பேக்போன் வந்து ஃபாரின்லேருந்து வரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட், எஃப்டிஐன்னு சொல்லுவோம் இல்லையா, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து முக்கியமாக பிரதானமாக அந்த டிபெண்ட்டாக இருந்தால் கூட இப்போ நம்ம வந்து அக்ரிகல்ச்சுரல், பிளான்டேஷன் அதிலெல்லாம் வந்து எஃப்டிஐ ப்ரொஹிபிட்டட். யார் வேணாலும் இங்கே வந்து விவசாயம் பண்ணிட முடியாது. யூஎஸில் இருக்காத டெக்னாலஜியாக கிடையாது. இப்போ அந்த செக்டார் ஓப்பன் பண்ணி விட்டால் என்ன ஆகும்னு பாருங்கள். இந்த என்டையர் அக்ரிகல்ச்சுரல் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அங்கே நடக்கும். பட் இந்தியா வந்து அதனால் அவங்களுடைய ஃபாரின் பாலிசியை ஒரு சென்சிட்டிவ் தான் பண்ணி தான் அவங்க எடுத்துகிட்டு போவாங்க. இன்றைக்குமே கூட ஃபாரின் சிட்டிசன் வந்து இந்தியாவோட அக்ரிகல்ச்சுரல் லேண்டில் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் வீடு கட்டலாம், பட் அக்ரிகல்ச்சுரல் லேண்டில் நீங்கள் விவசாயத்துக்கோ கல்டிவேஷனுக்கோ பண்ண முடியாது. இது மாதிரியான சென்சிட்டிவ். ஏன் அப்படின்னா இங்கே இருக்கிற நீம் ட்ரீயோட எவ்வளோ சக்தி வாய்ந்தது, அது மருத்துவத்தனம் உள்ளது அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். அதை நாளைக்கு அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அவர் நேச்சுரல் ரிசோர்ஸோட ஸ்ட்ரென்த்தாக இருந்தாலும் சரி, யூத்தோட ஸ்ட்ரென்த்தாக இருந்தாலும் நீங்கள் சொன்ன மாதிரி இந்தியா வந்து இட்ஸ் அ லார்ஜ் கன்சம்ஷன். 140+ கோடி மக்கள் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுதான் நம்மளுடைய அதுதான் நம்மளுடைய டிஸ்அட்வான்டேஜ் சரி, பட் அதுதான் நம்மளுடைய அட்வான்டேஜ். இப்போ தான் சமீபத்தில் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்க. ஒட்டுமொத்தமாக மற்ற மாநிலங்களை காட்டிலும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய அரசியல் ரீதியாக வரும்போது இல்லை, எதுவுமே இல்லை அப்படின்ற வார்த்தையை மட்டும்தான் எதிர்க்கட்சிகள் பயன்படுத்திட்டு வராங்க. அவங்க சொல்லும்போது தமிழ்நாட்டுக்கு அப்போ எதுவுமே இந்த பட்ஜெட்டில் ஒதுக்கலையா அப்படின்ற ஒரு மக்கள் சிந்திக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா மக்களுக்கு புரியாத வகையிலே இருக்குது உங்கள் பட்ஜெட்டில் ஒதுக்கின எல்லாமே அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. அதாவது தமிழ்நாடு அப்படின்றது வந்து பட்ஜெட் நீங்கள் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு இயர்லி வருமானம் செலவு அப்படின்ற டாக்குமெண்ட்டை தாண்டி பட்ஜெட் அப்படின்றது ஒரு விஷன் டாக்குமெண்ட். அடுத்த 10 to 15 years 25 years எது மாதிரியான சேலஞ்சஸ் நம்ம பாரத தேசத்துக்கு வரும், அதை நம்ம எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணும். இப்போ பாருங்கள், தமிழ்நாடு இல்லைன்னு சொன்னால் கூட நீங்கள் எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கோங்க. ஸ்ரீபெரும்புத்தூர், உரகுடம் அந்த ஏரியா போனீங்க அப்படின்னா எவ்வளோ எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. ஃபாக்ஸ்கான், சால்காம், இது மாதிரியான 40,000 crores இந்த எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரிக்கு அலோகேட் பண்ணியிருக்காங்க. இது தமிழ்நாடு இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரீஸுக்கும் தானே பெனிஃபிட். அது அந்த 40,000 கோடியில் எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரீஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20% லீடர்ஷிப் நம்ம தான் ஓவரால் இந்தியாவில். ஃபாக்ஸ்கான், சால்காம் கம்பெனிஸ்லாம் நம்மள்ட்ட தான் 60,000 பேர் வேலை பண்ணுறாங்க ஸ்ரீபெரும்புத்தூர் ஃபேக்ட்ரியில். அப்போனா அந்த 40,000 கோடியில் ஒர்ஸ்ட் கேஸ் ஒரு 5,000 கோடி 8,000 கோடின்னு எடுத்தால் கூட 5,000 கோடியாவது தமிழ்நாடுக்கு வரும். கண்டிப்பாக. பயோ ஃபார்மா 10,000 கோடி அலோகேட் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடில் டாப் பயோ கம்பெனிஸ் இங்கே இருக்கக்கூடிய ப்ரெசன்ஸ்ன்னு நீங்கள் எடுத்திங்கன்னா 6+ கம்பெனி. டிவிஎஸ், லைஃப் சயின்ஸ் எல்லாம் எடுத்திங்கன்னா அவங்களுக்கும் தானே இது பெனிஃபிட் இருக்குது. நீங்கள் தமிழ்நாடுவோடைய எம்எஸ்எம்இஸ் எடுத்தீங்க அப்படின்னா 10,000 crores ஓவரால் அலோகேட் பண்ணியிருக்காங்க.
அவங்களுக்கு பிரதானமாக இருக்கக்கூடிய லிக்விடிட்டி கிரைசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒருத்தருக்கு சப்ளை பண்ணுறாங்க, அந்த பைசா உடனே வரலை அவங்களுக்கு. அதுதான் நீங்கள் பிரதானமாக எம்எஸ்எம்இஸ்க்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள். இதை வந்து ஒரு ட்ரெட்ஸ்னு ஒரு பிளாட்ஃபார்ம் சொல்கிறாங்க, ட்ரேட் ரிசீவபிள் இன்வாய்ஸ் டிஸ்கவுண்டிங் சிஸ்டம். அது மூலமாக ஒரு வங்கி மாதிரி உடனே அவங்களுக்கு வந்து பைசா 15 நாளுக்குள்ளே வரா மாதிரியான விஷயங்களை பண்ணியிருக்காங்க. டெக்ஸ்டைல் பார்க் செட்டப் பண்ணுறதுக்கு பற்றி பேசியிருக்காங்க, ஒருங்கிணைத்த டெக்ஸ்டைல் பார்க். தமிழ்நாடுல இல்லாத திருப்பூர் பேஸ்டு டெக்ஸ்டைல் பார்க்கா. குளோபல் டூரிசம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து டூரிசம் அப்படின்ற ஒரு செக்டாரோடைய இம்பார்ட்டன்ஸ் பற்றி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் யோசிக்கிறாங்க. இதில் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா டூரிசம் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஸ்டேட்டு நார்மலாக ஞாபகத்துக்கு வரும்? எனக்கு பக்கத்தில் இருக்க கேரளா ஞாபகத்துக்கு வருது, இல்லைனா நார்த் இந்தியா சைடும் போகிற மாதிரி இருக்கும். போகும். டெம்பிள் டூரிசம்னு எடுத்தீங்கன்னா நமக்கு தமிழ்நாட்டில் அதிக அளவில் இருக்குது, டெம்பிள் இருக்குது. ஆனால் அதோடைய டூரிசம் டெவலப்மெண்ட் நீங்கள் யோசிங்க, ரொம்ப கம்மியாக தான். நீங்கள் கும்பகோணத்துக்கு போகிறீங்க, 100 குளத்தை காணும்னு கேஸ் போடுறான் கோர்ட்டில். இதுதான் இங்கே நிலைமை. கட்டின குளத்தை காணும் மூடிவிட்டு ரோடு போட்டான் போல இருக்கு சார். இங்கே இருக்கக்கூடிய டெம்பிள் சோழா டைனாஸ்டிஸ்லேருந்து எல்லாம் எடுத்திங்கன்னா ஆர்கிடெக்சர் ஆஃப் த டெம்பிள் இவ்வளோ அழகான விஷயங்கள், அதை சுற்றி ஒரு எக்கோ பார்க்கு டூரிசம் டெவலப்மெண்ட் பண்ணால் இங்கே நம்ம டெம்பிள்னு போகும்போது இங்கேருந்து காஷிக்கோ நார்த் இந்தியன் டெம்பிள்ஸுக்கு போகிற மாதிரி நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய டெம்பிள்ஸ்க்கு அங்கேருந்து உள்ளவங்களும் இங்கே பிரதானமாக வரணும் இல்லையா? தமிழ்நாடு ஆஸ் அ டெம்பிள் டூரிசம் அப்பா கிரியேட் பண்ணலாம். 1 லட்சம் டூரிஸ்ட் கைடு ப்ரொஃபஷனல்ஸை கிரியேட் பண்ணணும் இந்தியா, வித் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஹெல்ப்போட அவங்களுக்கு அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுகள் கொண்டு வந்திருக்காங்க. இது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். இன்றைக்கி இருக்கக்கூடிய வேலைவாய்ப்புகள் கிரியேஷனில் டூரிசம் இண்டஸ்ட்ரி, நேஷ்னல் ஹாஸ்பிட்டாலிட்டி சென்டர் இங்கே இருக்கக்கூடிய மகளிர்களுக்கு நாடு முழுவதும் உமன் ஆண்டர்பிரினர்ஸை என்கரேஜ் பண்ணுறதுக்காக நம்ம எல்லாம் டி மார்ட்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஆமாம், ஷீ மார்ட் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. டு என்கரேஜ் த உமன் ஆண்டர்பிரினர்ஸ், 1 district 1 ப்ராடக்ட். இப்போ சிவகாசின்னு எடுத்தால் ஒரு ப்ராடக்ட், திண்டுக்கல்னு எடுத்தால் ஒரு ப்ராடக்ட். அங்கே இருக்கக்கூடிய செல்ஃப் ஹெல்ப் குரூப், உமன் செல்ஃப் ஹெல்ப் குரூப்பை ஒருங்கிணைத்து அந்த ப்ராடக்டை அவங்களுக்கு மார்க்கெட்டிங் பண்ணி ட்ரைனிங் பண்ணி அதுக்கான ஸ்கில்லையும் கொண்டு வந்து இந்த பட்ஜெட்டோடைய நீங்கள் விஷன் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய நெக்ஸ்ட்டு 10 இயர்ஸோட சேலஞ்ச் முக்கியமாக நீங்கள் எஜுகேஷனில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோடைய டிஸ்ரப்ஷன். 2000 வந்து திங்க் பண்ணி வேலை பண்ணவர்கள், காக்னிட்டிவ் ஒர்க் அப்படின்னு சொல்லுவோம், திங்க் பண்ணி வேலை செய்கிறவர்கள், டிசைனாக இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து அதை நிறையா ஸ்கில் அதை படிக்க படிக்க அவங்களுக்கு வேலை அதில் வந்து உயர்ந்துக்கிட்டே இருந்தது. ஒரு டேட்டா என்ன சொல்லுதுன்னா 2000 வந்து 0.25% எவ்ரி இயர் ஹையர் எஜுகேஷன், நல்ல ஸ்கில் படித்து நல்ல இந்த பிடெக்கு, டெக்னாலஜி, ரிசர்ச்சு, கம்ப்யூட்டர் சயின்ஸை படித்தவங்களுக்குலாம் அந்த வேலை இருந்தது. இன்றைக்கி 2020க்கு அப்புறம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்த அப்புறம் அதில் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்ரப்ஷன் ஆகுது. அதாவது அவங்களுடைய வேலைவாய்ப்பு கம்மியாகுது. ஹை திங்கிங் ஆன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து இது மாதிரியான வேலைவாய்ப்புகளில் ரிவர்ஸ் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. யாருக்கு வேலைவாய்ப்புகள் கூடுதலாக வரும் அப்படின்னு எதிர்நோக்குறாங்க 10 வருஷம். ஹைலி மேனுவல் ஸ்கில்டு. இப்போ நான் ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சாஃப்ட்வேர் எடுத்து இதுக்கு எனக்கு போஸ்டர் கிரியேட் பண்ணி போனால் அதுவே போஸ்டர் கிரியேட் பண்ணி கொடுக்குது எனக்கு. ஆமாம், நீங்கள் கண்டென்ட் கிரியேஷனில் இருக்கீங்க, உங்களுக்கு தெரியும். அது மாதிரி ஒரு பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனியில் பாருங்கள், டெஸ்டிங் பண்ணுறதுக்கெலாம் வந்து அவங்களுடைய ஓன் ஏஐ டூல் வந்துருச்சு. 10 பேர் இந்த இடத்துல இன்றைக்கி 6 பேர் இல்லை, 4 பேர் தான் போதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் கார்பெண்டர், ப்ளம்பிங் ஒர்க், ஹேர் ஸ்டைலிஸ்ட், அது கூட நான் ஏதோ ஒரு மிஷின் பார்த்தேன், ஹேர் ஸ்டைலிஸ்ட் கூட இருக்குன்னு. பட் இருந்தும் இது மாதிரியான ஹைலி ஸ்கில்டு ஹியூமன் சென்ட்ரிக் நெக்ஸ்ட் 15-10 வருஷத்தில் இந்தியாவில் இது மாதிரி ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டீப்பாக போக போக வேலைவாய்ப்புகள் கம்மியாகும்.
அப்படிங்கும் போது பாருங்கள், இது மாதிரியான விஷயங்களை தெரிந்து கொண்டு பட்ஜெட் கொடுக்குறாங்க. இது ஏதோ 1 வருஷம் 2 வருஷத்துக்கு இல்லை, 10 வருஷத்துக்கு அடுத்து என்ன ஆகும்? 10 வருஷத்துக்கு மேலே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எங்கே வேலை போகும்? கிரியேட் பண்ணு. 1 லட்சம் டூரிஸ்ட் கைடை கிரியேட் பண்ணு, 1 லட்சம் பேராமெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸை கிரியேட் பண்ணு. இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் முக்கியமாக ஒரு ஜெண்டர் நியூட்ராலிட்டி கூட இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா டேட்டா என்ன சொல்லுதுன்னா, உமன் ஒர்க்கர்ஸ் ஆர் மோர் அஃபெக்டட் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஏன்னா நிறைய இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கிளரிக்கல் அதர் ஒர்க்ஸ், மிடில் லெவல் எம்ப்ளாய்மெண்ட்ஸில் உமன் லீடர்ஸ் இருக்காங்க. அதனால தான் இங்கே பாருங்கள், ஷீ என்டர்பிரைசஸ் கொண்டு வந்து அவங்கள வந்து லீடர் ஆக்கணும், ஜாப் கிவர் அப்படின்னு எம்பவர் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 வயசு குழந்தை மொபைல் ஃபோன் ஸ்க்ரீன் டைமில் இருக்குது. 3 வயசுலேருந்து ஸ்க்ரீன் டைம் ஆரம்பிச்சிடுது. ஆவரேஜாக ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங் 5 to 6 ஹவர்ஸ் ஸ்க்ரீன் டைமில் இருக்காங்க. ஓடிடி, யூடியூப்பு, கண்டிப்பாக சோஷியல் மீடியா. இதனால பாதிப்பு என்ன? நிறைய பேருக்கு ஒரு மொனாட்டனஸ் லைஃப். அப்போ என்ன ஆகிடுது? பிஹேவியரல் சேஞ்சஸ். டெக்னாலஜிக்குள்ளே ஃபுல்லாக போயிடுறாங்க. வீட்டில் குழந்தை ஸ்கூல் விட்டு வந்தோன்னே ஃபுல்லாக வீடியோ கேம். பிஹேவியரல் சேஞ்சஸ் வருதுன்றாங்க. நீங்கள் நிறைய டீச்சர்ஸ் அண்ட் ஸ்கூல்ஸில் போய் பார்த்து பேசணும். நீங்கள் இது டீப்பாக போக போக நெக்ஸ்ட்டு 10 இயர்ஸில் நம்மளுக்கு டாக்டர்ஸ் தவிர்த்து பேராமெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ் நாட்டுக்கு தேவை. அலைடு ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ். 1 லட்சம் அலைடு ப்ரொஃபஷனல்ஸை கிரியேட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் கொண்டு வந்திருக்காங்க. இண்டஸ்ட்ரியல் காரிடாரில் நீங்கள் நாலேஜ் சிட்டி, டவுன்ஷிப் கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க. இந்த ஐடிஐ படிக்கிறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் இப்போ வாட் யூ கால் ப்ரௌன் காலர் ஜாப்ஸ் மாதிரி அவங்களுக்கு மிஷின் லேபர், மிஷின் ஆப்ரேட்டிங், ஃபிசிக்கல் ஹியூமன் சென்ட்ரிக் இன்வால்வ்டு. அவங்களுக்கு டிமாண்ட் ஜாஸ்தி ஆகும். நிறைய இன்ஸ்டிடியூட்ஸ் கிரியேட் பண்ணணும். இண்டஸ்ட்ரியல் காரிடார். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எவ்வளோ தூரம் லிசன் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு 15 நாள் முன்னாடியோ 10 நாள் முன்னாடியோ நேஷ்னல் யூத் டயலாக் அப்படின்னு ஒன்று நடந்தது 2026. அதில் நிறையா ஸ்டார்ட் அப்பு, யங் லீடர்ஸ் அவங்கெல்லாம் வந்து பேசுகிறாங்க. சஜஷன்ஸ் நிறையா கொடுத்தாங்க. அதில் நிறைய சஜஷன்ஸ் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க பட்ஜெட்டில். கண்டென்ட் கிரியேட்டர்ஸ், நேஷ்னல் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் யூனிவர்சிட்டி பாம்பேயில் இருக்குது. அவங்க சொல்கிறாங்க, நம்மளுடைய கோர்ஸுக்கோ சரி யாருமே இம்பார்ட்டன்ஸ் இல்லை, டிமாண்ட். இந்தியாவுக்கு வந்து 20 லட்சம் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் குவாலிஃபைடு ப்ரொஃபஷனல் பை 2030 தேவைப்படுதுன்னு சொல்கிறாங்க. அதோடைய ஊக்குவித்து அதுக்கு ஐடியா நர்ச்சர் பண்ணுறதுக்கு ஸ்கூலில் இது வேணும்னு சொல்லி இந்த பட்ஜெட்டில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆடியோ விஷுவல் கேமிங், ஏவிஜிசி, ஆமாம், காஸ்மிக் 15,000 ஸ்கூலில் லேப் கிரியேட் பண்ணணும். 500 காலேஜில் ஆல் ஓவர் இந்தியாவில் லேப் கிரியேட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஏதோ ஒரு விஷன் பாருங்க, எல்லாம் தொலைநோக்கு பார்வையிலே தான். என்ன ஒரு விஷன். இப்போ இப்படி போய்ட்டு அவங்களுக்கு எதுக்கு அப்படின்னா, நாளைக்கு கண்டென்ட் கிரியேஷன் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு ப்ரொஃபஷனாக வரும். அந்த ஐடியாவை ஸ்கூல் காலேஜ் லெவல்லே நர்ச்சர் பண்ணு. நீங்கள் நிறைய பேர் யங்ஸ்டர் கேட்டிங்கன்னா ஒரு கேமிங் ப்ரொஃபஷனல் அப்படி சொல்கிறாங்க. ஆமாம், அனிமேஷனில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஏன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு டிஸ்ட்ரப்ஷன். ஸோ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் வந்து, தமிழ்நாடு இந்த பட்ஜெட் டாக்குமெண்ட்டை எடுத்து இந்த வேர்டில் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக கண்ட்ரோல் எஃப்னு போட்டு தமிழ்நாடுன்னு தேடுவோம் இல்லையா? தமிழ்நாடே வரலப்பா, அப்படி கிடையாது. நான் சொல்ல எடுத்துக்காட்டு பாருங்கள். இது மாதிரி ரேர் எர்த் காரிடார்ஸ். தமிழ்நாடு வந்து ஒன் ஆஃப் த 4 மினரல் ரிச் ஸ்டேட்ஸ். ஒடிசா, ஆந்திர பிரதேஷ், கேரளாவையும் சேர்த்து இவங்க வந்து எக்ஸ்பிளிசிட்லி வந்து they supported to establish dedicated corridor. பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக இது வந்து நீங்கள் நம்ம முன்னாடி பேசிகிட்டு இருக்க மாதிரி சைனாவுடைய டிபெண்டன்சியை ரொம்ப நாளாகவே நம்ம கம்மி பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். இது வந்து இந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் டெடிகேட்டட் காரிடார் மட்டும் தமிழ்நாடு ஃபிஷர்மேன்ஸ், கோஸ்டல் ஏரியா, கேரளா, தமிழ்நாடு,
இதில் இந்த ஸ்டேட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500 ரிசர்வாயர்ஸ் இது பண்ணுறதுக்கு அது மூலமாக ஒரு முக்கியமாக ஒரு வரி விலக்கு கொடுத்துருக்காங்க. ஃபிஷ் கேட்சிங், ஹை சீஸில் ஃபிஷ் கேட்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டியூட்டி இருந்தது, அதை இப்போது கம்ப்ளீட்டாக 0 பண்ணியிருக்காங்க, 0%. சீ ப்ராசஸ்டு ஃபுட்டு அது கூட இந்த தூத்துக்குடி பேஸ்டு பீப்புளுக்கு இது ரொம்ப அட்வான்டேஜாக இருக்கும். இவங்கெல்லாம் தமிழ்நாட்டில் தானே இருக்காங்க. எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கும் நேரத்தை ஒதுக்கி பயிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி சார். தொடர்ந்து பேசுவோம். நன்றி.